ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வந்து சென்டென்சஸ் மேக் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்பீக்கிங். நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ கண்டினியூஸாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் by this video. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இது நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை கடந்த காலத்தில் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், கண்டினியூஸாக ஐ வாஸ் லேர்னிங். ஸோ கடந்த காலத்தில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்தது எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நான் அதிகமாக பேசுகிறோம்ல. சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எழுதி போட்டிருக்கேன், ஃபார்முலாஸ், அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சரியான செட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஐ அப்படின்னா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது இது. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டாக வந்தால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். யூ அப்படின்னா நீ நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், வீனா நாம் நாங்கள். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டு, ஃப்ரம், அபவுட், அட், ஃபார், வித். டூனா இருக்கு, ஃப்ரம்னா இருந்து, அபவுட்னா பற்றி, அட்னா இல், ஃபார்னா அதற்காக, வித்னா உடன். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு சென்டென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா வார் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ், வார், இது பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கும். அடுத்து பிளஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும், பிளஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ். ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ் யாருக்கு? டுனா இருக்கு, டு மை ஸ்டூடெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். She was watching வாரிசு மூவி with her family. அவள் வாரிசு படம் அவருடைய ஃபேமிலி கூட பார்த்து கொண்டு இருந்தாள். She was watching வாரிசு மூவி. அவ வாரிசு மூவி பார்த்துட்டு இருந்தாள். வித்னா என்ன? உடன். with her family, அவருடைய ஃபேமிலி கூட. She was watching வாரிசு மூவி with her family. He was traveling to Chennai from Salem. அவன் சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தான் சேலத்துல இருந்து. இப்போ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா he is traveling to Chennai from Salem அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ், கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. கன்டினியூஸாக வரீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். he was traveling to Chennai. he was traveling, அவன் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தான். எங்க டிராவல் பண்ணான்? டூனா இருக்கு, சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தான். ஃப்ரம்னா இருந்து, எங்க இருந்து? சேலத்துல இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தான். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் வாஸ் டெல்லிங் a story about me. மை ஃப்ரெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு, அது பார்த்தீங்கன்னா சிங்குலர். ஸோ சிங்குலர் வந்துக்கிறோம் நம்ம வாஸ் யூஸ் பண்றோம். மை ஃப்ரெண்ட் வாஸ் டெல்லிங் a story about me. அபவுட்னா என்ன? பற்றி, என்னை பற்றி என்னுடைய நண்பன் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். மை ஃப்ரெண்ட் வாஸ் டெல்லிங் a story about me. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் அப்படின்னா அது அப்படின்னு சொல்லுவோம், அது இது. இட் வாஸ் ஸ்னோவிங் எஸ்டர்டே. ஸ்னோவிங் அப்படின்னா பனி பெய்யுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ஸ்னோவிங் எஸ்டர்டே. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பனி பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல, அதாவது யூ, தே, ஓ, யூ, தே, பி யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ, தே, வி. யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள், வீனா நாம் நாங்கள். ஸோ இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக வச்சு நம்ம வந்து வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா as I said early, subject plus word plus ing word plus extension. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா you were going to the library. நீங்க லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தீங்க. ஸோ you are going அப்படின்னா நீங்க போய்கொண்டு இருந்தீர்கள். எங்க போயிருந்தாங்க? to லைப்ரரிக்கு. டூனா எனக்கு லைப்ரரிக்கு.
அவங்க நீ போய்கிட்டு இருந்த, நீ லைப்ரரிக்கு போயிட்டு இருந்த, யூ ஆர் கோயிங் டு த லைப்ரரி ஐ saw you, நான் உன்னை பார்த்தேன், நீ வந்து லைப்ரரிக்கு போயிட்டு இருந்த. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேனா அவர்கள், தே were looking at us, அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, அதாவது ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் எங்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அதாவது அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃப்ரம்னா இருந்து, ஃப்ரம் தேட் விண்டோ, ஸோ they were looking at us from their window, அவங்க their window அப்படின்னா அவங்க வீட்டு விண்டோல இருந்து அவங்க எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. they were looking at us, அவங்க எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து. ஸோ அப்படிங்கிறதான் இந்த சென்ஸோட மீனிங். they were celebrating us, they were looking at us from their window. we were celebrating a festival, so we were celebrating a festival அப்படின்னா நாங்கள் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். we were celebrating a festival. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the girls were dancing, இன் அப்படின்னா உள்ளே அப்படிங்கிற மாதிரி, ஸோ இல் அதாவது the girls were dancing in பொங்கல் ஃபங்க்ஷன். the girls were dancing in பொங்கல் ஃபங்க்ஷன். கேர்ள்ஸ் வந்து பொங்கல் ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்ஸோட மீனிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மேட்டும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா ஃபார்மேட்டும் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்மேட் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் மாதிரி இன்ட்ராகேட்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி கேஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணலாம். இதுதான் சப்ஜெக்ட் வந்தால் அதாவது ஐ ஹி சி இதெல்லாம் சப்ஜெக்ட் வந்தால் வாஸ் யூஸ் பண்ணணும், யூ தே வீலாம் சப்ஜெக்ட் வந்தால் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம வாஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், வேர்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எவ்ரி சிங்கிள் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் see you in the next video. Till that, this is Settle. Bye bye.